வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பொதுக்கூட்டங்கிறது நாளைக்கு வந்து சென்னை ஜேபிஆர் காலேஜில் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த கூட்டம் வந்து எதை பார்த்தினது, எதுக்காக இது வந்து திடீர்னு இது போடுறாங்க, மெயினாக காஞ்சிபுரத்துலேயே இது போடுறாங்க, இதோட நோக்கம் என்ன, ஸோ இதோட விளைவு எப்படிலாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ் வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட பிரச்சார பயணம் பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்துக்கான பர்மிஷன் லெட்டர்ஸு ப்ளஸ் அதுக்கான ஒரு முன்னேற்பாடு வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு மைதானத்தில் வந்து போட போகிறாங்க, ரோட் ஷோ மாதிரி இல்லாமல் மைதானத்தில் போட போகிறாங்க. ஸோ இதுக்கிட்ட இந்த காஞ்சிபுரம் கூட்டம் ஜேபிஆர் காலேஜில் பார்த்திங்கன்னா திடீர்னு பிளான் பண்ணி ஒரு ஒரு சம்பவங்கிறது தாவேக்கா சைடு வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2000 பேருக்கு மேலே கலந்துக்க போகிறாங்க. எல்லாருக்குமே QR கோடு உள்ள பாஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. யாருமே லைக் பொதுமக்களோ இல்லை கட்சியோட வேறு தொண்டர்களோ அனுமதி இல்லாமல் இதுக்குள்ளே போகவே முடியாது. ஏன்னா குறிப்பிட்ட 2000 பேருக்கு மட்டும்தான் இந்த அனுமதி. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஐடி கார்டு பாசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா விவசாயிகள், மாணவர்கள், தாவேக்கா சார்பாக அமைக்கப்பட்ட தொண்டரணி, மாணவர் அணி, ஸோ இந்த மாதிரியான அணிகளை சார்ந்தவங்களும் இந்த கூட்டத்தில் மெயினாக பங்கேற்க போகிறாங்க. அந்த கூட்டத்தில் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் உள்ள மக்கள் அவங்களும் சில பேர் வந்து பங்கேற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ இதோட மோட்டோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டமா, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கருத்தரங்கமா, இல்லை வந்து ஏதாச்சும் பூத் கமிட்டி மாநாடா, இல்லை வந்து தாவேக்காவோட இந்த மாணவர் அணி, தொண்டர் அணி உருவாக்கியிருக்காங்களே, ஸோ அதை பார்த்தின ஒரு விழிப்புணர்வு ஒரு கருத்தரங்கமான்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக என்னென்னு அது மட்டும் தெரியல. அது நாளைக்கு தான் விஜய் அவர்கள் பேசும்போது மற்ற நிர்வாகிகள் பேசும்போது அதோட முழு இதே தெரிய வரும். பட் இப்போதைக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகிட்டுனா 2000 பேர் வராங்க. அனுமதிக்கப்பட்ட 2000 பேர் மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க. அது வந்து ஒரு க்ளோஸ்டு ஆடிட்டோரியம். ஸோ யாருக்கு வந்து பாசஸ் இருக்கோ அவங்க தான் போக முடியும். குறிப்பாக வந்து தொண்டரணி, விவசாயிகள், ஸோ இவங்களாம் அது வந்து மெயினாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.